அச்சுமா, இன்னைக்கு ஆபீஸ் போல? இல்ல பப்பி, என் மைண்ட் ஃபுல்லாவே அந்த ரவிவர்மா எப்படி வரைய போறாதுங்கிறதுலே இருக்கு. ஸோ நான் வெளில போனா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவேன். ஸோ நான் வீட்லயே இருக்கேன் நான். எனிவே வசுந்தரா ஆஃபீஸில் தானே இருக்கா, அவ பார்த்துப்பா. பிரியா மேடம், இன்னைக்கு அச்சு ஆபீஸ் போலியா? அவனுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் சமைச்சு வை. ஓகே? சரிங்க மேடம். மேடம், சைன் பண்ணணும் மேடம். வச்சிருங்க. மிஸ்டர் ராஜமாணிக்கத்தை வர சொல்லுங்க. சரிங்க மேடம். மேடம், வணக்கம் மேடம். உட்காருங்க. தேங்க்யூ. இந்தாங்க மேடம். ஓகே சார், நீங்க போலாம். சரிங்க மேடம். மேடம், மாரிமுத்து சார், கொஞ்சம் உள்ள வரீங்களா? மேடம். உட்காருங்க. எஸ் மேடம். $70 ஃபேக் இன்வாய்ஸஸ் போட்டு 4 வருஷத்துல 4 கோடியை கையாடல் பண்ணிருக்காங்க. பூமிநாதன் அண்ட் சீனிவாசன் சீனியர் அக்கவுண்டன்ட்ஸ் 2 பேரையும் உள்ள வர சொல்லுங்க. ஓகே மேடம். அவங்க 2 பேருக்கும் டிஸ்மிஸ் லெட்டரை டைப் பண்ணுங்க. மேடம், அவங்க ரொம்ப சீனியர். யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. 4 கோடி ரூபாய் மோசடிக்கு துணை போனவங்கள வேலையிலலாம் வச்சுக்க முடியாது. ஓகே மேடம். வணக்கம் மேடம். லாஸ்ட் 4 monthsல 4 crores யார் நாலேஜும் இல்லாம நம்ம கம்பெனில இருந்து வேற கம்பெனிக்கு மாறி இருக்கு. அதுக்கு நீங்க தான் காரணமா இருந்திருக்கீங்க. மேடம், நாங்க எந்த தப்பும் பண்ணல மேடம். அப்படியா? நான் கேக்குற ஒரு கேள்விக்கு சரியான விளக்கத்தை சொல்லுங்க, நான் உங்களை விட்டுறேன். JSK என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற நிறுவனத்துல இருந்து நம்ம கம்பெனிக்கு ரா மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணதா கிட்டத்தட்ட 70 பில்ஸ் பாஸ் ஆயிருக்கு. அதோட மதிப்பு 4 கோடி. அப்படி ஒரு கம்பெனியே இல்லை. அதுல இருக்கிற ஃபோன் நம்பர்ஸ், அட்ரஸ், மெயில் ஐடிஸ் எல்லாமே ஃபேக். அவங்க கிட்ட இருந்து நம்ம மெட்டீரியல்ஸ் வாங்கினதா பர்ச்சேஸ் பில்லும் இல்லை. அப்போ அந்த கம்பெனி யாரோட கம்பெனி? எதுக்காக பில்ல பாஸ் பண்ணீங்க? சொல்லுங்க சார். மேடம் ப்ளீஸ் மேடம், மன்னிச்சிருங்க மேடம். மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் விட்டுருங்க மேடம். 20 வருஷமா இந்த கம்பெனில வேலை பாக்குறீங்க. இங்க இருந்து வாங்கின சேலரியில தான்
உங்க ஃபேமிலியே ரன் ஆயிருக்கும். அந்த விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாம இந்த தப்ப பண்ணிருக்கீங்க. ப்ளீஸ் மேடம், மன்னிச்சிருங்க மேடம். உங்களால மன்னிக்கவே முடியாது. இந்தாங்க, மேடம் கிளம்புங்க. ப்ளீஸ் மேடம். புடிங்க, கிளம்புங்க. அவ கேட்டானா நீங்க எல்லா ஃபைலையும் எடுத்து நீட்டிடுவீங்களா? அவ என்ன இன்கம் டாக்ஸ் ஆபீசரா என்ன கணக்கு வழக்கெல்லாம் காட்டுறதுக்கு? கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி 20 வருஷம் கம்பெனில சர்வீஸ்ல இருக்கிறவங்கள வேலையை விட்டு அனுப்பவே முடியாது. நோட்டீஸ் கொடுத்து விளக்கம் கேட்கலாமே தவிர டிஸ்மிஸ் பண்ற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. லேபர் கமிஷனுக்கு இவ பதில் சொல்லுவாளா? அந்த வசுந்தரா நேத்து டெபுட்டி மேனேஜரா ஆனவ. அவளுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அர்ஜுன் சார் தான் மேடம். அழுதைக்கும் குதிரைக்கும் வித்தியாசம் தெரியாதவனா இருக்கான். யாருக்கு அதிகாரத்தை கொடுக்கணுங்கிற விவரம் இந்த அர்ஜுனுக்கே தெரியலையே. என்ன பிரச்சனைனாலும் நம்ம கவனத்துக்குள்ள கொண்டு வரணும். அவ எப்படி முடிவெடுக்கலாம்? இவங்களோட சர்வீஸ் என்ன, கம்பெனிக்காக உழைச்ச உழைப்பு என்ன? கை மேல டிஸ்மிஸ் லெட்டரை கொடுக்குற அளவுக்கு ஒன்னி அவளுக்கு செல்லம் கொடுத்து வச்சிருக்காங்க. அதனாலதான் இப்படி ஆடிட்டு இருக்கா. மம்மி, இப்போ இந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்த வேணாம். இதை விட பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. நீங்க போங்க, நான் விசாரிக்கிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல செய்தி வரும். சரிங்க மேடம். என்ன நட்சத்திரா? ஆமா மம்மி, அந்த ஆர்டிஸ்ட் ரவிவர்மன் அர்ஜுன் மாமாவோட ஃப்ரெண்ட் உருவத்தை வரைய ஆரம்பிச்சிட்டாரா. அது நிச்சயமா வசுந்தராவா தான் இருக்கும். டிராயிங் வரைஞ்சு முடிச்ச அடுத்த நிமிஷம் அர்ஜுன் மாமாவுக்கு நியூஸ் போயிடும். இப்பவே இந்த ஆட்டம் போடுறாளே, அப்புறமா நீங்க யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த டிராயிங்க அந்த ரவிவர்மன் வரையக்கூடாது. அப்படியே அதை வரைஞ்சாலும் அத அர்ஜுன் மாமா பார்க்கவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணலான்னு மட்டும் சொல்லுங்க மம்மி. கவலைப்படாத நட்சத்திரா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அந்த வசுந்தராவோட கொட்டத்தை எப்படி அடக்குறேன்னு பாரு. சார், ரொம்ப டயர்டா இருக்கீங்க, டீ குடிங்க சார். மா, என்கிட்ட எவ்வளோ நாள் நீ வேலை பார்க்குற? 2 வருஷமா சார். என்னைக்காவது இந்த மாதிரி ஒர்க்கில் இருக்கும்போது டீ காஃபி ஏதாவது குடிச்சிருக்கனா? சார், இது கிரியேட்டிவ் ஒர்க்குமா. பசி மூளைக்கு தான் இருக்கணும், வயிற்றுக்கு இருக்கக்கூடாது. இதை வரைஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் எதையும் குடிக்க மாட்டேன். என்னை தொந்தரவு பண்ணாம இரு. சொல்லுமா மேடம், அவரு ரொம்ப இன்வால்மெண்டோட வரைஞ்சிட்டு இருக்காரு மேடம். டீ கொடுத்தேன், ஆனா அவர் குடிக்க மாட்டேன்றாரு மேடம். எந்த அளவுக்கு வரைஞ்சிருக்காரு? அது என்னால இப்போதைக்கு சொல்ல முடியல மேடம். ஆனா வரைய ஆரம்பிச்சிட்டா முடிச்சிட்டு தான் வருவாரு. அப்போ இப்போ என்ன பண்ண போற? நான் உங்ககிட்ட கை நீட்டி பணம் வாங்கியிருக்கேன் மேடம். உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன். அதனால அவரை நிச்சயமா அந்த படத்தை முடிக்க விட மாட்டேன் மேடம். வெரி குட். அவரு படத்தை வரைஞ்சு முடிக்கவே கூடாது உமா. ஒருவேளை அவரு வரைஞ்சு முடிச்சாலும் அந்த டிராயிங் வெளியே வரவே கூடாது. ஓகே மேடம், சரி மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். அர்ஜுன் மாமா, இந்த தடவை என் முயற்சி தோக்காது. அவரு நிச்சயமா வசுந்தராவோட டிராயிங்க தான் வரைவாரு. அதை நீங்க பாத்துட்டா என் கனவெல்லாம் அவ்வளவுதான். அதனால விட மாட்டேன். வசுந்தரா மேடம் சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுமா. பெரிய லெவல்ல ஃப்ராட் நடந்திருக்கு. அந்த ஃப்ராடுக்கு காரணமானவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு அவங்க என்கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க. ஃபுல் பெர்மிஷன் நான் கொடுக்குறேன், அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேமா.
10 இயர்ஸ் அக்கௌண்ட் ஃபுல்லா அவங்க அனலைஸ் பண்ணி அந்த ஃப்ராடுக்கு காரணமான 2 பேரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கம்மா. குட் ஆனந்த். வசுந்தரா எடுத்தது நல்ல முடிவு தான். நெக்ஸ்ட் வீக் ஆடிட்டர் வீட்டுக்கு வர சொல்லு. என்னென்ன பேசணுமோ பேசி முடிச்சிடலாம். ஞாபகம் வச்சுக்கோ. தைரியமும் நேர்மையும் இருக்கிற ஒரு பொண்ணால தான் இப்படி ஒரு துணிச்சலான முடிவெடுக்க முடியும். வசுந்தராவுக்கு அது இருக்கு. ஆனா அர்ஜுன் இதை இப்படியே விட்டுட முடியாது. கம்பெனியில உங்க அப்பா என்னப்படி யார் யாருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் லாபம் போகணுமோ அது போயிட்டு தானே இருக்கு. அதையும் தாண்டி இந்த மாதிரி பண்றவங்களை நாம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வசு பாத்துப்பாமா. வசு எடுக்கிற எந்த டிசிஷன்லயுமே நம்ம இன்டர்ஃபியர் பண்ணாம இருந்தாலே போதும். வசு ஆனஸ்டா இருக்கிறதுனால எவன் தப்பு பண்ணாலும் மாட்டிப்பான். அது இல்லாம அவ எடுக்கிற டிசிஷன்ல ஒரு ஜென்யூனிட்டி இருக்கு. அதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேம்மா. சொல்லு வசு. இப்பதான் நானு அம்மா ஆனந்த் எல்லாம் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். அம்மா உன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நீ எதுக்கு ஃபோன் பண்ண சொல்லு. இன்னைக்கு நான் உங்களை கேட்காம ஆபீஸ்ல ஒரு முடிவு எடுத்துட்டேன். அது உங்ககிட்ட கன்வே பண்ணணும் சார். வசு, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆஸ் எ டெபுட்டி மேனேஜரா நீ எந்த டிசிஷன் எடுத்தாலும் எங்களுக்கு ஓகே. அதுக்கு நாங்க எல்லாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் ஒன் மோர் திங். சொல்லுங்க அர்ஜுன் சார். ஆஸ் எ குட் ஃப்ரெண்டா நான் உன்னை ரொம்ப நம்புறேன். ஓகே, சோ கோ ஹெட். தேங்க்யூ அர்ஜுன் சார். நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றிலாம் இப்படி சொல்லுவாங்களா? வேற எப்படி சொல்லணும்? நாளைக்கு ஆபீஸ்ல இருக்கிற ஒர்க் எல்லாம் ஓரம் கட்டிட்டு ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் வீட்டுக்கு வந்துரு. ஓகேவா? ரவிவர்மா என்னுடைய ஃப்ரெண்டோட டிராயிங்க முடிச்சு வச்சிருப்பாரு. அதை ஃபர்ஸ்ட் போய் பாக்குறோம். நான் தான் இந்த ப்ராசஸ்ல எங்கேயுமே இருக்க கூடாதுன்னு பெரிய மேடம் சொல்றாங்களே, அப்புறம் நான் எதுக்கு சார்? வசு, இது என்னுடைய விஷ். வசுந்தராவோட தான் அர்ஜுன் போகணும்னு ஆசைப்படுறாரு. சோ தயவு செஞ்சு கிளம்பி வரியா? ஓகே அர்ஜுன் சார். ஃபைன். மம்மி, ரவிவர்மன் அந்த டிராயிங்க சீக்கிரமா வரைஞ்சு முடிச்சிருவாரா? இப்ப என்ன பண்றது? அவசரப்படாத நட்சத்திரா, நமக்கு இன்னும் நிறைய அவகாசம் இருக்கு. மம்மி, அந்த டிராயிங்க வரைஞ்சு முடிச்சிட்டா உடனே அர்ஜுன் மாமாக்கு தகவல் வந்துடும். மாமா பாத்துட்டா அது வசுந்தரா தானே கன்ஃபார்ம் ஆயிடும். அடுத்து அவங்க கல்யாணம் தான் மம்மி. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் அமெரிக்காவுக்கு ஃப்ளைட் பிடிக்க வேண்டியதுதான். உன்னை இந்த வீட்டு மருமகளை ஆக்காம நான் அமெரிக்காவுக்கு போக மாட்டேன். நான் எதிர்பார்த்ததை விட அந்த திமிர் பிடிச்ச வசுந்தரா ரொம்ப வேகமா இருக்கா. ஆபீஸ்ல நம்ம ஆளுங்க 2 பேரை டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பியிருக்கா. நிறைய விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகுறா. இப்ப ஒரேடியா அவளோட மூச்சை நிறுத்துறத தவிர வேற வழியே இல்ல. நான் சொன்ன மாதிரி 2வது சிம்மு வாங்கிட்டல? இருக்கு மம்மி. நான் சொன்ன மாதிரி தானே பண்ணிருக்க? ஆமா மம்மி, ஆனா என் பேர்ல எல்லாம் இல்ல. நீ போய் அவகிட்ட அர்ஜுன் ரவிவர்மனை பார்க்க போயிருக்கிற தகவலை சொல்லிட்டு வேகமா இங்க வந்துட்ட. சரி மம்மி. ஹாய் வசுந்தரா, குட் மார்னிங். குட் மார்னிங். அர்ஜுன் சார் இருக்காருல்ல? மாமா அந்த ஆர்டிஸ்ட பாக்குறதுக்காக போயிருக்காரு.
ஹலோ, அர்ஜுன் சார் இருக்காருங்களா? நீங்க யாரு பேசுறது? என் பேரு ராதா. நான் அர்ஜுன் சார் கிட்ட பேசணும். நீங்க அவரோட பிஏ வசுந்தரா தானே? ஆமா, என்ன விஷயமா பேசணும்? ராதான்னு அவருக்கு தெரியுமா? என்ன அவருக்கு தெரியுமே. அவரோட சின்ன வயசு ஆர்ட் ஃப்ரெண்ட் ராதான்னு சொல்லுங்க. என்ன நீங்க ஷாக் ஆயிட்டீங்க? இல்ல, அது அர்ஜுன் இத்தனை நாளா என்னதானே வலை வீசி தேடிட்டு இருந்தாரு. எனக்கு தெரியும், என்னால அதை நிரூபிக்கவும் முடியும். அவர்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணேன், பட் அவரோட ஃபோன் நாட் ரீச்சபிள்னு இருந்ததுனால உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இப்போ நான் எப்படி இருப்பேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அர்ஜுன் என்னுடைய டிராயிங்கை வரைஞ்சிட்டு இருக்காரு போல. ஆம் ஐ கரெக்ட்? டிராயிங் வரைகிற விஷயம் 2 நாளா தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள இவளுக்கு எப்படி தெரியும்? என்ன மிஸ் வசுந்தரா, எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு யோசிக்கிறீங்களா? தெரியும், என்னோட உள்வுணர்வு சொல்லுச்சு. எனக்கும் அவருக்கும் வேவ் லென்த் சிங்க் ஆயிருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. இவ்வளவு நாளா அவரா என்ன தேடி வரணும்னு காத்துட்டு இருந்தேன். அந்த நேரம் இப்போதான் கூடி வந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே, இது உங்களோட பர்சனல் நம்பர் தானே? ஆமா. அர்ஜுன் சார் வந்த உடனே விவரத்தை சொல்லி உங்ககிட்ட பேச சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. இது என்ன புது குழப்பமா இருக்கு? ரவி சார் படம் வரைஞ்சிட்டு இருக்காரு. எப்ப வேணா அர்ஜுன் சாரோட ஃப்ரெண்ட் இப்ப இருக்கிற தோற்றம் தெரிஞ்சிரும். இந்த முயற்சி ரொம்ப ரகசியமா தானே போயிட்டு இருக்கு. இதை ஒருத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் அதுங்கிறா. இது எப்படி நம்புறது? ஒருவேளை நிஜமாவே இந்த ராதா அர்ஜுன் சார் தேடுற பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்குமா? அர்ஜுன் சார் கிட்ட தன்னை வெளிப்படுத்திக்க நினைக்கிறாளா? இது அர்ஜுன் சார் கிட்ட சொன்னா என்ன? இப்ப அவ உன்னை கண்டிப்பா கூப்பிடுவா. போன சைலண்ட் மோட்ல போடு. எப்படி மம்மி சொல்ற? நீ போடு சொல்ற. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இது அர்ஜுன் சார் கிட்ட சொல்லவே கூடாது. பேசாம நாமளே நேர்ல போய் அந்த பொண்ணை பாத்துடலாமா? போய் பார்த்து பேசி நிஜமாவே அவன் அர்ஜுன் சார் தேடுற ஃப்ரெண்டா இருந்தா அர்ஜுன் சார் டிராயிங்க பார்த்துட்டு தேடுறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு கொண்டு வந்து அர்ஜுன் சார் முன்னாடி நிறுத்திடலாம். அர்ஜுன் சாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும், அர்ஜுன் சாருக்கு இதை பத்தி தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும். நாமளே போய் அந்த ராதாவை சந்திப்போம். மம்மி, அவளுக்கு டவுட் வந்துருச்சு. நீங்க சொன்ன மாதிரி தான் திரும்ப கால் பண்றா. நான் தான் சொன்னேன்ல, இவள மாதிரி ஆளுங்க என்ன செய்வாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்ப என்ன பண்றது மம்மி? அவ உன்னை பார்க்கணும்னு சொன்னானா அவளை சிட்டிக்கு வெளியில வர சொல்ல. அர்ஜுனை பத்தி அவரோட ஹாட் ஃப்ரெண்டுன்னு நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட இருக்கிற அடையாளங்களை பத்தி பேசணும்னு சொல்லு. சரி மம்மி. ஹலோ ராதா. எஸ் மிஸ் ராதா, நீங்க தான் அர்ஜுன் சாரோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நான் எப்படி நம்புறது? நான் உங்களை பார்க்கணுமே. மம்மி பார்க்கணும்னு சொல்றா. இப்போ என்ன சொல்றது? குன்றத்தூர் மலைக்கோயிலுக்கு வர சொல்ல. பார்க்கலாம் பார்க்கலாம். குன்றத்தூர் மலை கோயிலுக்கு வந்தா என்ன நீங்க பார்க்கலாம். உங்க சந்தேகத்தை நிவர்த்தி செய்யறதுக்கான ஆதாரங்களை நான் உங்களுக்கு அங்க வச்சு தரேன். வந்துடுறீங்களா? வரேன் வரேன்.